ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா சர்வ வல்ல தேவனாக எங்களோடு இருந்த ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற துதியில் நீங்கள் இறங்கி வரணும் அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இறங்குங்க அப்பா. நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை இன்னைக்கு இங்கே செய்ய போகிற தயவிற்காக நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா தூதர்கள் அப்பா துதிக்கிறதை விட ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற துதியில் அப்பா நீங்கள் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உம் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உம் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்பா எங்கள் மத்தியிலே அசைவான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா உம்முடைய கரம் ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வெளிப்படுங்க அப்பா. எங்களை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க அப்பா. உம்முடைய கிரியை மாத்திரமே வெளிப்பட போற தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே.
வெற்றியே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எப்பொழுதுமே வெற்றி மட்டும்தான். ஆமே. தோல்வியே நமக்கு இல்லை. ஆமே. உற்சாகமாய் சேர்ந்து பாடலாமா இன்னொரு பாடலையும்? நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். ஆமே. நமக்கு செய்த நன்மைகள் அநேகம். ஆமே. சொல்ல முடியாத நிறைய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆமே. நம்ம நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நம்ம மேல் பிரியமா இருக்கு. நம்ம செலுத்துற நன்றிய ஆண்டவர் வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருக்கார். ஆமே. சேர்ந்து நம்ம பாடலாமா? நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். கடந்த வானாளில் கருத்துடனே, கனிமணி போல் நம்மை காத்தனரே, கடந்த வானாளில் கருத்துடனே, கண்மணி போல் நம்மை காத்தனரே, கண்ணீர் கவலையினை மாற்றினாரே, கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே, ஜீவ காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்போம். ஜீவனின் அதிபதியே. ஆமே. சேர்ந்து உற்சாகமாய் பாடலாமா? ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே, ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே, ஜீவ காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்போம். ஜீவனின் அதிபதியை. அல்லேலூயா. ஜீவனின் அதிபதியை. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய்பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே, அதிசயங்கள் பல புரிந்தனரே, 1000 நாவுகள் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க. ஆமே. அவர் செய்த நன்மைகளுக்கு அவரை துதிக்கிறதுக்கு 1000 நாவுகள் கூட போதாது. ஆமே. சேர்ந்து பாடுவோமா? அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே, அதிசயங்கள் பல புரிந்தனரே, அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே, அதிசயங்கள் பல புரிந்தனரே, 1000 நாவுகள் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க.
கண்மலையின் மேல் நிற்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே, சேர்ந்து உற்சாகமாய் பாடலாமா? மகிமைப்படுற மாதிரி துதிக்கணும். ஆமே, நன்றி செலுத்துற ஒரு துதியா இருக்கணும். ஆமே, சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் போடலாமா? ஜெபிக்கலாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, சர்வவல்ல தேவனே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா நாங்கள் வர்றதற்கு முன்னதாகவே அப்பா நீர் எங்களுக்கு முன்னதாகவே அப்பா வந்திருக்கீங்க அப்பா. எங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்பா. அப்பா நீங்க சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, சர்வ வல்ல தேவனாக இருந்தப்பா எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா எங்கள் லைஃப்ல அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. நாங்க எந்த சூழ்நிலையில போனாலும் அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க எந்த ஒரு பாதையில போனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. அப்பா அந்த பிரச்சனைகள் அப்பா நாங்க தாண்டி வர்றதுக்கு நீங்க தான் ஆண்டவரே பலன் தருவீங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட துதிங்க. ஆமென். உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா பனி போல் அப்பா எங்கள் மேல் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா
அப்பா அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரை ஏற்கனவே அபிஷேகம் வச்சிருக்கவங்களுக்கு ரெட்டிப்பா நீர் கொடுக்க போறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அப்பா இந்த நேரத்துல அப்பா அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீ நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க அப்பா. உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால அப்பா அந்த சபை முழுவதும் அப்பா மூடி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே.
வாழ்க்கையா இருக்கும் அப்பா. நீ செய்ய போற தயவிற்காக நன்றி அப்பா. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமென். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் வந்தால் போதும் அப்பா, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. இயேசுவே எங்களுக்குள்ள வாங்க அப்பா, எங்கள் மத்தியில அசைவாடும் அப்பா. இயேசுவே ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வேண்டுமப்பா, நீர் வாருமே, நிறைவே எங்கள் மத்தியிலே அப்பா நீர் வேண்டும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஆமென். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. நீர் வந்தால் அப்பா எல்லாமே மாறும் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய காடான வாழ்க்கையா இருந்தாலும் அப்பா செழிப்பாய் மாறும் அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நீர் வாரும் அப்பா. இயேசுவே சாத்தியமாமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, வேண்டும் அப்பா. அப்பா நீர் வந்தால் போதும் அப்பா, எங்கள் குறைவுள்ள வாழ்க்கை நிறைவாய் மாறும் அப்பா. ஆமென். நீர் வாருமே, வாரும் ஆண்டவரே. இயேசுவே வெளிப்படும் அப்பா. நீர் போதுமே, ஆவியானவரே. ஆமென் அப்பா. எங்களுடைய மத்தியில நீர் வெளிப்படுங்க அப்பா. அப்பா நாங்க குறைவுள்ள பாத்திரம் தான் அப்பா, உடைஞ்சு போன பாத்திரம் தான்ப்பா, அநேகரால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் ஆண்டவரே. உலகத்துல இருக்க யாருக்குமே எங்களை பிடிக்காத ஆண்டவரே அப்பா. ஆனா நீங்க எங்களை உடைஞ்ச பாத்திரமாக்கி எங்களை தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்டவரே. நீர் பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறப்பா. அப்பா நீர் எங்களோடு இருந்த அப்பா ஆண்டவர், இந்த உடைஞ்ச பாத்திரமா இருந்தாலும் அப்பா, கெட்டு போன பாத்திரமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்த அப்பா, எங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்பா பயங்கரமா இருக்கும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுங்க அப்பா, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படும் போற தயவிற்காக நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா சர்வ வல்ல தேவனே அப்பா, எங்களோடு ஆண்டவரே அசைவாடுனீங்க அப்பா. அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இங்க இந்த இடத்துல தங்கி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே மீதி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோமா எல்லாரும் சேர்ந்து? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
இயேசு கிறிஸ்துவின் ஈடேனேற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புத பெருவிழாவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே பேசணும், நான் சுயத்தில் பேசிடக்கூடாது, கர்த்தர் பேசணும். ஏன்னா நான் பேசக்கூடிய வார்த்தை யாருக்கும் அது எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. ஆனால் நீங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக பேசும் பொழுது அது காயங்களை கட்டும், பலருக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும். ஆண்டவரே இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆறுதலும் தேறுதலையும் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லணும். ஆண்டவரே வெறுங்கையோடு அவங்க திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம் ஜெபிக்கு நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 45:2. எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். முதலாவதாக கண்களை மூடி ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு ராஜா, உங்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, கிருபையும் மகா இரக்கமும் உள்ள சர்வ வல்லமுள்ள ஜீவன் ஆண்டவரே சப்பா, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க நோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்க விண்ணப்பத்தையும் இருதயத்தின் வேண்டுதல் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீங்க விசுவாசிக்கிற தெய்வன் ஆண்டவரே, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே சப்பா. உன் தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே சப்பா. அப்பா இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவளோடு கூட இந்த ராத்திரி வேளையில என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, பேசுங்க, இடைபடுங்க, காயங்களை கட்டுங்க ஆண்டவரே இயேசு ராஜா ஸ்தோத்திரம். எந்த ஒரு கொஸ்டினுக்கு அவங்களுக்கு விடை தெரியலையோ என்று வந்திருக்காங்களோ அதற்கு நீங்க இந்த வசனத்தின் மூலமாக வார்த்தை மூலமாக நீங்க பேசி அதுக்கு விடை கொடுங்க ஆண்டவரே இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபா உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். சகல துதி கன மகிமைக்கு பாத்திர நீங்க ஒருவரே. மீதியான வேலை நீங்களே பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம எதை செய்தாலும் அதில் ஜெபித்துட்டு ஆரம்பிக்கும் பொழுது அது ஜெயமாக மாறும். ஜெபமே ஜெயம் என்று வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது முக்கியமா ஜெபிக்கிறதுக்கு அடுத்தது துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் தேவன். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் இல்லையா? நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்கன்னா தேவனை துதிச்சிங்க. நீங்க எப்போ துதிச்சிங்களோ அப்பமே இங்க என்ன யார் வந்துட்டா? தேவன் வந்துட்டார். கூட நிச்சயமா உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட பேச வராங்க. அடுத்தபடியாக இப்போ நம்ம ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கா? உயிர் இருக்கு. இந்த வார்த்தை ஒரு குடும்பத்துல போனா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, அது செய்யக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்பமே தவிர அது வெறுமையாய் திரும்பாது. இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் அனுப்புறேன், உங்க குடும்பத்தில் அனுப்புறேன். இதை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் மகளே, இந்த ஏசாயா 45:2 சொன்னது போல நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய தலைப்புல 3 பகுதியாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பகுதி என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். நம்ம ஏசப்பா நமக்கு முன்பாக செல்கிறார். பாருங்க, நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம். அந்த மழை நேரத்தில் கூட்டிட்டு போனோம்னா எங்க பள்ளம் இருக்கு எங்க மேடு இருக்கு நமக்கு அந்த சிறு குழந்தைகளுக்கு தெரியாது. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குழி தோண்டி வச்சிருப்பாங்க, பாதாள சாக்கடையா இருக்கும், உள்ள போனா தப்பிக்கவே முடியாது. ஆனா ஒரு தகப்பன் கூட்டிட்டு போகும்போது எப்படி கூட்டிட்டு போவாருன்னா, எந்த இடத்துல பள்ளம் இருக்கு அப்படின்ட்டு முதல்ல அவர் போவார், பிள்ளை எப்படி பின்னால கையில எப்படி பிடிச்சு வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணி வழிகளை செவ்வையாக்கி சேரக்கூடிய இடத்துல நேர்த்தியாக தகப்பன் கொண்டு சேர்ப்பார். அதே போல கர்த்தர் இந்த நாளிலும் கூட பல பள்ளங்கள், பல மேடுகள், கரடான பாதைகள், முட்கள் நிறைந்த பாதைகள் மத்தியில் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, உனக்கு முன்பாக நான் செல்கிறேன். அந்த கோணலானவைகளையும் அந்த கரடானவைகளையும் நான் சமமாக்கி நீ சேரக்கூடிய இடத்துல உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா. அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்ம நடக்கும் வழியில பார்த்தோன்னா அநேக அபாயங்கள் இருக்கும், அநேக சோதனைகள் இருக்கலாம், அநேக கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் முன்னால் நான் போற மகளே, நீ பின்னால எனக்கு பின்னால வா, என் செட்டையின் மறையில் உன்னை பாதுகாத்து உன்னை என்ன பண்ணுவேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் நான் ஆசீர்வதித்து நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல முக்கியம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு வேணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் நமக்கு பின்னால நமக்கு பாதுகாட்டுறதுக்கு இன்னைக்கு கேட்பதற்கு ஆறுதலாக சொல்வதற்கு ஒருத்தருமே இல்லை. யாராவது ஆறுதலா இருக்க மாட்டாங்களா? யாராவது இந்த பிரச்சனைக்கு நம்ம கூட வர மாட்டாங்களா? ஐயோ யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இரவும் பகலும் நான் கூட இருக்கிறேன். அதுக்கு தான் பரிசுத்தம் சொல்றாரு, ஒரு தேற்றரவாளனே உங்க கூட வச்சிருக்கிறார். நீங்க நினைப்பீங்க நான் என் வீட்டுல தனியா இருக்கிறேன்னு நினைப்பீங்க, கிடையாது. ஆண்டவர் சொல்றார், அங்க பரிசுத்தவர் தூங்காமல் இரவும் பகலும் வாக்கு கடங்கா பெருமுச்சோட உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறாராம். பாருங்க, அவர் தூங்கவே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்காக அந்த சத்துரு உங்களை தொடாதபடிக்கு உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் வேலை அடைச்சு ராத்திரி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். எங்க குடும்பத்துல ஜெபராஜன் ஒரு சகோதரர் இருந்தாரு. காவல் கிணறு அவருக்கு சொந்த ஊரு. அவர் என்ன பண்ணாருன்னா, குடும்பம் நல்லா சந்தோஷமா போயிட்டு இருந்தா, ஆனால் கல்யாணம் அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல அந்த புதுசா வந்த அந்த மனைவிக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒத்து வரல. உடனே அந்த மனஸ்தாபம் வருவது இயல்பு தான், அநேக குடும்பங்கள்ல வளம். வந்த உடனே அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த குடும்பங்கள் இரண்டாக பிரிந்தது. இந்த பையன் வந்து அப்பா அம்மா தான் தஞ்சோண்டு இருந்தாங்க, நல்ல பணக்கார குடும்பம். இந்த மகளின் நிமித்தம் இல்லை, இந்த மகளும் நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்களுக்குள்ள ஒத்து வராத காரணத்தினால அடுத்த நாளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாரத்தில் அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பேசக்கூடிய சில காரியங்கள் நிமித்தம், நடந்த சூழ்நிலை நிமித்தம் வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்க. இவ்வளோ நாள் அப்பா தான் பார்த்துக்கிடுவாங்க, அம்மா தான் பார்த்துக்கிடுவாங்க, அம்மா தான் எல்லாம் முடிவு எடுப்பாங்க, அப்பா தான் முடிவு எடுப்பாங்க. அப்படி சூழ்நிலையில் கைவிடப்பட்ட நிலைமை. பிரச்சனை எப்படி ஆச்சுன்னா, சொத்துல கூட உனக்கு ஒரு சொட்டு பங்கு கிடையாது, நீ என்னன்னாலும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனைக்கும் கிறிஸ்தவர்கள் தான், சர்ச்சுக்கு ஒழுங்கா போறதில்ல, ஆண்டவரை நேசிப்பதில்லை. அதனால அவங்க முன்னால யார் போகல? ஆண்டவர் போல. கர்த்தரை தேடுறவங்க முன்னாலதான் யார் போவா? ஆண்டவர் போவா. ஆண்டவர் யாருக்கு முன்னால பாதுகாப்பா இருப்பாரு? தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனா அவங்களுக்கு பார்த்தனா வாழ்க்கையில வெறுமை சூழ்நிலை. திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலையில மென்டலி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, யாரை போய் கேட்கணும்னு தெரியல, என்ன எப்படி இதை ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியல. பாருங்க, அழுதுட்டு இருந்தாங்க. சில நாட்கள் அவங்க கையில இருந்த காசும் போச்சு. நகையை விற்க ஆரம்பிச்சாங்க, நகையை வைக்க ஆரம்பிச்சாங்க, நகையை ஈடு வைக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு 100 பவுன் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பவுன் அப்படியே வச்சுட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. சில மாதங்கள் கழித்து எல்லாம் வித்து சாப்பிட்டாச்சு, ஒன்றும் இல்லை. அப்போ இத்தனைக்கும் சில நாட்கள்ல அவங்க கன்சீவும் ஆயிட்டாங்க மாதங்கள்ல. ஸோ இப்போ குழந்தைக்கும், வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் பார்க்கணும், இவங்களும் பார்க்கணும். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. ஒரு சில மாதங்கள் கழிச்சு குழந்தை பேர்காலமும் ஆச்சு. திருப்பியும் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள செலவு எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு இன்னும் பாரமானது. புது குழந்தையும் வந்தாச்சு, அப்பா அம்மா பார்க்க வரல, குழந்தைய பார்க்க வரல. ஏன்னு கேட்பதற்கு நாதியற்ற நிலைமை, ஒரு தனிமை, வெறுமை. நல்லா ராஜபோகமாக வாழ்ந்த குடும்பம். திடீர்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு யார்கிட்ட கேட்கன்னு தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல, தற்கொலை பண்ணிடலாமா அப்படின்னு பணம் வச்சுல. கிறிஸ்தவங்க வீட்டில் பைபிள் இருக்கும், ஆனால் யாரும் வாசிக்கிறது இல்லை சிலர். இன்னைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது தான் பெரிய பிரச்சனை. வசனம், அதாவது நம்ம ஏசப்பாவை பற்றி பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இயேசுங்கிற அந்த வார்த்தைங்கிற இயேசு நமக்கு முன்னால போனாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆறுதல்கள், தேறுதல்கள், விடுதலைகள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், பின்பு இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லக்கூடிய எல்லா பாதுகாப்புல இருந்து ஆசீர்வாதங்கள் எப்போ வரும்? ஆண்டவர் ஆகிய அந்த வார்த்தை நம்ம முன்னால போகும்போதுலதான் நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும். அவங்ககிட்ட என்ன இல்லை? வார்த்தை இல்லை, வசனம் இல்லை, இயேசு அங்கே இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, நிறைய கிதியோன் பைபிள் இருக்கும், இந்த நம்ம பைபிளும் இருக்கும். அப்போ கிதியோன் பைபிள்ல திடீர்னு ஒரு பக்கத்தை எடுத்து வாசிச்சாங்க அந்த சகோதரர் ஜெபராஜ் அப்படிங்கிற தம்பி. வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களோடு கூட பேசினார், இடைப்பட்டார். அந்த ராத்திரியில திடீர்னு ஒரு பிரசனம், மகனே, இந்த வசனத்தின் மூலமா தான் என்னது, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதனாலதான் இன்னைக்கு அந்த வசனத்தை நான் எடுத்தேன், நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்தோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அது அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. இருந்தாலும் மனைவி வேற மாதிரி சிந்திச்சாங்க, தற்கொலை பண்ணிடணும்னு இருந்தோம்.
அது சூழ்நிலையை பார்த்த செல்லவங்களுக்கு வசனம் என்னதான் அறுதல் சொன்னாலும் சூழ்நிலையை தான் பார்ப்பாங்க. பேதுரு எப்படி அந்த கடல்ல உள்ள சூழ்நிலையை பார்த்தோன்னே அமர்ந்து போனான் இல்லையா? பாதுகாப்பு இருந்துச்சு, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதே பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா சுத்தி இருக்கிற அலைகளையும் அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே அவன் அமர்ந்து போனான் இல்லையா? அந்த விசுவாசத்துல அவன் குன்றி போனாங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சாட்சி உங்களுக்கு விசுவாசத்துல பலப்படும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு தற்கொலை பண்ணலாம், ஒரு ஜபக்கூடத்துக்கு போயிட்டு அன்னைக்கு ஒரு நோட்டீஸ் பார்த்தாங்க, அந்த ஜபக்குழுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம் அப்படின்ட்டு. இவங்க போய் அந்த ஜபக்குழுவுக்கு கொஞ்சம் தூரம் போய் கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி அந்த ப்ரேயர் அட்டன் பண்றாங்க. அங்க ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு. அன்னைக்கு பேசுறது இவருக்கு பிரத்யட்சமா ஆண்டவர் பேசுறாரு. என்ன பண்றாரு? பிரத்யட்சமா வசனத்தின் மூலமா பேசுறேன். எந்த வசனத்தை இந்த வசனத்தை அவர் வாசிச்சாரோ அதே வசனத்தை பேசுறாரு, உறுதிப்படுத்துறாரு ஆண்டவர். எப்படி சொல்றாரு? நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரிங்களா? அப்போ வர்ற வழியில இந்த அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்று டிசென்ட்ரி ஆயிடுச்சு. அவங்க அதை ஒழுங்கா கவனிக்கல. ஆனா இவர் மட்டும் அந்த ஜபத்திலே இருக்கிறார். ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நகையெல்லாம் அடகு வச்சாச்சு, 100 பவுனும் அடகு இருக்கு. ஒன்று இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு இந்த இன்சூரன்ஸ் பிரிக்கிற சூழ்நிலைகள், இன்சூரன்ஸ் பிரிக்க முடியல. அந்த காலத்தில் இன்சூரன்ஸ்காரனா எல்லாரும் ஓடிடுவாங்க. ஐயோ இன்சூரன்ஸ்காரனா, ஐயோ எப்பாயோ இன்சூரன்ஸ் போடுமா, ஓடிடுவாங்க. அப்போ கமிஷன் வரும். அந்த அவங்களுக்கு போட்டோன்னா ஒரு 1% 2% கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு யாரும் வேண்டாங்கிறாங்க. உடனே ஆண்டவர் இடத்துல பேசுறார், நீ எதை பண்ணாலும் ஜெபிச்சுட்டு பண்ணு, நான் உனக்கு முன்னால போய் கோணலானவைகளை சொன்னாங்க. நீ ஜெபிச்சுட்டு பண்ணு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு, என் சமூகத்துல காத்துரு அப்படின்னு சொன்னோடனே நைட்டு ஃபுல்லா உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. வசனம் ஜெபம். பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு நாள் அலைஞ்சாரு, சுய பலத்தினால அலைஞ்சாரு, ஒண்ணுமே நடக்கல. அன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தவான்கள் சொன்னாரு, நீ நாளைக்கு போய் கேளு, காரியம் நடக்கும். எல்லாரும் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் போய் கேட்கிறாரு, போன் போட்டு கூப்பிடுறாங்களா, தம்பி நமக்கு வேணும்ட்டு. ஆச்சரியம் என்ன பாருங்களா, ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு பாலிசி படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவர் கிட்டத்தட்ட 20-25 பாலிசிஸ் இவர் போற இடத்துல ஓகே ஆகுது. அவங்களே போன் போட்டு ஒரு வாரத்துல என்ன பண்றாங்க, எல்லா பாலிசியும் போடுறாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல. இவங்க அந்த வந்த பாலிசி மூலமா பணகுடி ஆபீஸ்ல இருந்து கேக்குறாங்க, ஹெட் ஆபீஸ்ல வள்ளியூர் ஆபீஸ்ல இருந்து கேக்குறாங்க, ஒரு வாரத்துலயுமே இத்தனை இது எவனும் போட்டதே கிடையாது, யார் யாவன் ஜெபராஜன் ஒருத்தன் போன் போட்டு கூப்பிடுட்டாங்க. கூப்பிட்டு பார்த்தனா, தம்பி நீ போட்ட அந்த இதுக்கு உனக்கு இவ்வளவு கமிஷன் வரும்னு அந்த மாச கடைசியில கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க அன்பானதே பிள்ளைகளே, அந்த கமிஷன் எவ்வளவு தெரியுமா? அவங்களுக்கு கிடைச்ச அந்த சேலரி வித் எல்லா கமிஷன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ நகைய இவங்க அந்த வள்ளியூர்ல அந்த ஐஓபி பேங்க்ல வச்சிருக்கிறாங்களோ அதே அமௌண்ட் 1 ரூபா கூடவும் செய்யல, 1 ரூபா குறைச்சல. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஐஓபிபி பேங்க்ல எவ்வளவு நகை இருக்குதோ அந்த அமௌண்ட்டை கையில வச்சிருக்கிறாங்க. இங்க சாங்ஷன் ஆகி நீங்க போட்ட அந்த ஒரு வாரத்துல இத்தனை இது போட்ட இந்த என்னது பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசில உங்களுக்கு கிடைச்ச கமிஷன் வித் உங்க சேலரி எல்லாம் சேர்த்து, இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைச்ச அதே அமௌண்ட் 1 ரூபா கூட மறவ. ஹல்லேலூயா. பாருங்க, வாக்கு சென்றவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். இன்னைக்கு இந்த வாக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் உங்க முன்னால யாரு போனோம்? முதல்ல ஆண்டவர் போனாதான் நம்ம கோணலானவை என்னதெல்லாம் சரியாகும். இந்த சகோதரருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏங்க இத அந்த நகையை மீட்டுட்டு வராரு, அடுத்த நாள்ல இருந்து அதே மாதிரி போனா இன்னும் நிறைய கிடைக்கும்னு போகிறாரு, ஒண்ணும் கிடைக்கல. ஒருத்தர் கூட போடல, ஒரு பாலிசி கூட கிடைக்கலங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு செத்த தெய்வம் அல்ல, 10-11 தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவன், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பணதேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் விதமா இருக்கும் கோணலானவைகள். என்னது? நிறைய கரை சிக்கல், பிள்ளைகள் வாழ்க்கையில சிக்கல் இல்லையா, வேலையில சிக்கல், தொழில சிக்கல், குடும்பத்துல 1000 பிரச்சனைகள். ஐயோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயம், கலக்கம் இல்லையா, கோணல், ஐயோ கோணலான காரியங்கள், இது எப்படி சரியாகும் அப்படின்ட்டு. யோசேப்பு வாழ்க்கையில இப்படிதான் இருந்துச்சு. அண்ணனை நம்பினா கோணலான காரியங்கள் இல்லையா, தூக்கி குழியில் தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க. அங்க பார்த்தனா அங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு பார்த்தனா அங்கேயும் பிரச்சனை. அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாக பொறாமை, பொய் குற்றச்சாட்டு. நம்ம வீட்லயும் அப்படிதான், நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நினைப்பாங்க,
இவங்க நம்மள ஆசீர்வாதம் வச்சிருவாங்க, இவங்களை நம்புவாங்க. மனுஷனை நம்புவோம், ஏமாந்து போவோம். ஆனா அவங்க பின்னால என்ன இருக்கும்? பொறாம இருக்கும். உங்களை அழிக்கணும்னு நினைப்பாங்க. பின்னால பேசும்போது நல்லா பேசுவாங்க, தேன் போல பேசுவாங்க, இனிப்பு போல பேசுவாங்க. ஆனா உள்ளுக்கு என்ன இருக்கும்? நம்ம எப்பண்டா விழுவான், எப்பண்டா அழிவான்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. என் மகனே, உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். உனக்கு முன்பாக போய் அந்த கோணலான காரியங்கள், அந்த நோய் என்ற கோணல், குடும்ப பிரச்சனை என்ற கோணல், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற படிப்பு இல்லாத பிள்ளைகளுடைய சேட்டைக்கிற கோணல், எல்லா கோணலையும் சரியாக்குவார். அல்லேலூயா. சிலருக்கு கடன் பிரச்சனைங்கிற கோணல், இந்த கோணலானவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில சரியாக்குவார். அதான் ஆதியாகமம் 50:20 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணார். அதை நன்மையாக முடிய பண்ணார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். சொல்றார், என் மகனே, என் மகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சமீபத்துல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, சதன் ரயில்வேல சொன்னாங்க, சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் 1 மணி நேரம், இப்ப 8 மணி நேரம் ஆகுதுன்னா 7 மணி நேரமா ஆக்க போறோம். அப்ப நான் ட்ரெயினுடைய ஸ்பீடெல்லாம் கூட்ட போறோம். ட்ரெயினுடைய ஸ்பீடெல்லாம் என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். ஆனா ட்ரெயினுடைய ஸ்பீடை கூட்டணும்னா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி இப்படி போகுது, வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. அப்ப நான் ஸ்பீடை கூட்டினா வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது என்ன ஆயிரும்? ட்ரெயின் போய் பறந்துரும். அவ்வளவுதானே? அப்ப உள்ள இருக்கவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ரயில்வே சதன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள அந்த ஹெட் அனௌன்ஸ் பண்ணதுல சொன்னாரு, இப்படி கோணலா இருக்கிற அந்த ரயில்வே ட்ராக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆக்குனாதான் அந்த ஸ்பீடை கூட்ட முடியும். 8 மணி நேரம் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வர போதுன்னா அது 1 மணி நேரமா அப்பதான் மாற்ற முடியும். எப்படியாவது அந்த கோணலை நாங்க சரி பண்ண போறோம். அதற்குள்ள பணிகளை நாங்க கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கோணலை என்னைக்கு நீங்க சரியாக்குவீங்க? அதை சரியாக்கணும்னா முதல்ல ஆண்டவருக்கும் ஜெபத்துக்கும் தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அந்த கோணலான காரியங்கள் நேராகும், கரடான காரியங்கள் சமமாகும். ஹல்லேலூயா. ஒரு பைக் போகுதுன்னா அது கரடு முரடா இருந்தா வேகமா போகவே முடியாது, இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் திடீர்னு ஜெட் வேகத்துல வரும். எப்ப தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் என்ன பண்ணும்? அதுக்குண்டு அந்த கோணலானவைகளா நேராகும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது தேவன் நமக்கு முன்பால போனோம். ரெண்டாவது கோணலான சூழ்நிலைகள் என்ன பண்ணோம்? செவையாக்குகிற தேவன். ரெண்டாவது. மூணாவதாக நம் தேவன் இருதயத்தின் பாதையை செவையாக்குவார். என்னது? இருதயத்தின் பாதை. இருதயத்துல கோணலான காரியங்கள் இருக்கு. என்னது? பாவம், கசப்புங்கிற கோணல், வெறுப்புங்கிற கோணல், அது மாதிரி என்னது? கசப்பான இருதயம். என்னது? கெட்ட இருதயம் சொல்லுவோம்ல. கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சகையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அவன் போய் சொல்றவன், அவனுக்கு என்னது? ரொம்ப தீமையை செய்கிறவனா இருந்தான், வட்டிக்கு கொடுக்கிறவனா இருந்தான், அவன் என்ன நல்ல எண்ணமா இல்லை. ஆனா ஆண்டவர் சகை வீட்டுக்கு வந்த உடனே, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவன் கரடான இருதயம் கூட, அந்த கருப்பான இருதயம் கூட, கல்லான இருதயம் கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? சதையான இருதயமா மாற்றினார், இல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட சகையை போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண போறாரு? நேராக்க போறாரு. நம்ம பாதைகளை அதுக்கு தான் பாருங்க, ஏசாயா 40:4 வாசிங்க. ஏசாயா 40:4. ஏசாயா 40:4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாகி, கோணலானதை செவ்வையாக்கி, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார், இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றார். இந்த ஏசாயா 40:4 சொன்னது போல உங்க வாழ்க்கையில கோணலானவைகள், பள்ளமானவைகள் எல்லாம் அப்படி செவமாக்கும். அப்பதான் என்னது? ஆசீர்வாதத்துக்கு பைக்கு ஆசீர்வாதமா கரெக்டா ஸ்மூத்தா போனோம்னா, இந்த பள்ளம் கரடு முடலாம் கோணல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா தான் ஸ்பீடா போக முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஸ்பீடான அந்த ஆசீர்வாதங்கள், அது ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அப்படி கரெக்டா இருக்கணும், அப்படி ஸ்மூத்தா போகணும். அப்பதான் லைஃப் ஸ்மூத்தா போகும், இல்லையா? இல்லைன்னா ஸ்மூத்தா நம்மளால போகவே முடியாது. அங்க எங்கேயும் விழுந்து காலில் அடிபட்டு ரத்தம் தான் வரும், இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஸ்மூத்தாக்க நினைக்கிறார். இந்த வசனம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஹல்லேலூயா.
ஏசாயா 55:10 சொன்னது போல இந்த வசனத்தை உங்க வீட்டுக்குள்ள அனுப்புறேன், அது வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் வாழ்க்கையில டைவர்ஸ் என்னாச்சுன்னா, நல்ல ஜெபித்த குடும்பம், நல்லா கவனிங்க, நல்ல ஜெபிக்கிற குடும்பம். இங்க பாருங்க, நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துல அந்த பையன் நல்ல என்னது, 2 பேருமே ஊழியக்காரங்க குடும்பம், 2 பேருமே எப்படி குடும்பம், ஊழியக்காரங்க குடும்பம். ஆனா அந்த பெண்ணை கட்டி கொடுக்கும் போச்சுல என்னது, அந்த பெண் நல்ல பெண்ணா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பையன் ஊழியக்கார பையனா இருந்தாலும் அவன் எண்ணங்கள் எப்படி இல்லை, சரியில்லை. அவன் சினிமா பார்ப்பான், அவன் நல்லா தவறான காரியங்கள் பண்ணுவான், தவறான ஃப்ரெண்ட்ஸு, தவறான பழக்க வழக்கங்கள், அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணான், இன்னொரு பெண்ணை தவறா இது பண்ணிட்டான், அப்படி நிறைய காரியங்கள்லாம் இருந்ததுனால இது அந்த பெண் அந்த வீட்டுக்கு போன உடனே கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த பொண்ணு தாக்குப்பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணால எதுவுமே செய்ய முடியவே இல்லை. ஐயோ, வெளி தோற்றம் பார்க்க அழகா இருக்கான் அந்த பையன், அவ்வளோ அழகா இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கான். நிறைய பேர் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. பார்க்க அழகா இருக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிறாங்க, பணக்காரங்களா இருக்காங்க, கார் பங்களான் இருக்கு. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை நிறுத்த பார்க்கிறான். அந்த இருதயங்கிறதா முக்கியம் இல்லையா? இருதயம் எப்படி இருக்கு, நிறைய பேருக்கு கரடு முரடா இருக்கு, பள்ளம் மேடா இருக்கு, அங்க உள்ள என்ன இல்லை, ஸ்மூத்தா இல்லை, நேரா இல்லை, கோணல் மாணலா இருக்கு மனுஷனுடைய இருதயம் இல்லையா? அப்படிதான் அந்த பையனுக்கு இருதயம் இருந்துச்சு. உடனே எல்லாரும் சொந்தக்காரங்களா அடிச்சிடணும், கொண்டுறணும் அப்படிலாங்கிறாங்க. பொறுமையா இருந்து பார்க்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. என்னதான் செய்ய முடியும்? அவனா சொல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான், டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு நாள் என்னன்னா, நம்ம சபை மாதிரி ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்கறாங்க. சபையில போய், அவங்க போற சபையில போய் அந்த ஊழியக்காரங்கிட்ட கேட்கறாங்க. ஏன்னா அந்த அப்பா அம்மாவுக்கும் வருத்தம், இவங்களுக்கும் வருத்தம், இவங்களால ஜெபிக்க முடியல, ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் கூட பண்ண முடியல, பிசாசு அப்படிதான் பண்ணுவான். அதனால இன்னொரு ஊழியக்காரங்கிட்ட கவுன்சிலிங்கா அதே சபையில போய் கேட்கறாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்கிறதுக்கு கிடையாது. கண்டிப்பா தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்கிறது கிடையாது, கண்டிப்பா பிரிக்கவே கூடாது, கண்டிப்பா. உடனே இந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இல்லம்மா எப்படி, எனக்கு ஒரு 10 நாள் டைம் தான், நீனும் நல்லா ஜெபம் பண்ணு, இதெல்லாம் நினைக்காத, ஜெபம் பண்ணு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நானும் உனக்காக என்ன பண்றேன், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன் என்று அந்த ஊழியக்காரங்க ஐயா சொன்னார். இவங்க அப்பா அம்மா ஊழியக்காரங்க, அவங்களும் ஊழியக்காரங்க, ஆனால் அவங்களால ஜெபிக்க முடியல. ஏன்னா அந்த பிரச்சனை அவங்கள உள்ள இருக்கும், அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிக்கவே முடியல. ஸோ இந்த ஊழியக்கார ஐயா என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, கவுன்சில் பண்றாங்க, இது பண்றாங்க. இவங்க ஜெபிக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆச்சு, நல்லா கவனிங்க. 10 நாள் கழிச்சு ஜெபிச்சுட்டு பார்த்தாங்க, ஒரு மாற்றம் இல்லை. யாராவது வருவாங்க, ஏதாவது நடக்கும், ஒன்றும் நடக்கல, ஒரு அற்புதம் நடக்கல, ஒன்றும் நடக்கல. சரி, வேற வழி இல்லை. இவங்க சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, நீங்க ஜெபிங்க, அதுக்கு பிறகு தான் நடக்கலாம், குடும்பத்தோட போய் அவனை என்ன பண்ணுவோம், பேசி ஓரளவு வெட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. உடனே 10 நாள் ஜெபிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. சரி, குடும்பத்தோட போயிட்டாங்க. போய் அவன் வீட்டுக்கு முன்னால போய் பெரிய படையே போய் நிற்குது, 10-20 பேர் நிற்கிறாங்க. டேய் வா, வெளியில வா அப்படின்னு திட்டுறாங்க. போய் அங்கே போய் உள்ள போறாங்க. உள்ள போனா ஒரு ஆச்சரியம், எந்த பையன் தவறான இது, எந்த பையன் அந்த தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள் வச்சிருந்தானோ அதே பையன் பைபிளோட உட்கார்ந்திருக்கான். என்னது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்த ஜெபம், கர்த்தருக்கு நேராக திரும்பின காரியங்கள், தேவ சமூகத்துல காத்திருந்தனால அந்த பையன் சொல்றான், நேத்து வரைக்கும் கோணலானவே தான் இருந்துச்சு என் வாழ்க்கை, நேத்து வரைக்கும் கரடான தான் இருந்துச்சு. ஆனா அந்த 10 நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். திடீர்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், என் பாவத்தை உணர்த்தினார். ஒரு பயம் என்னை ஆட்கொண்டது, எனக்கு ஒரு பெரிய ஒரு பயம் என்ன ஆட்கொண்டது. ஒரு நாள் எனக்கு பல நாட்கள் தூங்கவே முடியல, என் தூக்கத்தை யாரோ கெடுத்துட்டாங்க, நிம்மதியாவே இல்லை. ஒரு பயம், கலக்கம் என்னை ஆட்கொண்டது நிமித்தம் எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இப்பதான் சமாதானத்தோட இருக்கிறேன். இவ்வளவு நாள் என் இருதயம் கோணலானவைகளா இருந்துச்சு, என்னை கர்த்தரிடத்துல திரும்பின மாத்திரத்துல அது எனக்கு ஸ்மூத்தா இருக்கு. நேத்து வரைக்கும் கோணலா இருந்த என் இருதயத்தை கர்த்தர் நேராக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களே சந்தோஷமா தாங்க போல. இன்னைக்கு அந்த பொண்ணு 1 வருஷம் அவளை நரக வேதனை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு அந்த பையன் அந்த பொண்ணை தாங்குற மாதிரி உலகத்துல யாருமே தாங்க முடியாது. அவ்வளோ அன்பா, அவ்வளோ கேரிங்கா. அந்த பொண்ணு எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு அதிக கேரிங், 10 மடங்கு அவ்வளோ அன்பு, பாசம். தேவனுடைய அன்பை கொடுக்குற அளவுக்கு அந்த பையன் அவ்வளவு கொடுத்தானா பாருங்க. இது மனிதனால் கூடாதது, தேவனால் கூட. நம்ம நினைப்போம் இதெல்லாம் சரியே ஆகாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைப்போம், இது மாறவே மாறாது நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் சமூகத்துல வந்து காத்துரு. இவ்வளவு மழை பெய்யுது, யாராவது பல பேர் இன்னைக்கு வரல, ஆனா நீங்க வந்திருக்கீங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேன், அவருடைய பிரசன்னத்துல போய் காத்திருப்பேன். என் கோணலான காரியங்கள் தேவன் நேராக்குவார், சமமாக்குவார், ஆசீர்வதிப்பார். நன்மையை சுதந்திரித்து நான் வருவேன், நான் வெறும் கையோடு வரமாட்டேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையினாலதான் இன்னைக்கு சிறு கூட்டமாக வந்து வந்திருக்கீங்க. நீங்க வெறுமையாய் திரும்பி போவதில்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் திரும்புவேன். என் மகனே, என் மகளே, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள். ஹல்லேலூயா.
ஆமென். இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு கோணலான காரியங்கள் நம்ம ஜெபிக்க போறோம். யாரும் வெறுமையாய் போக கூடாது. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவேன். இந்த கோணலான காரியங்களை நீங்க நேராக்க போறீங்க, ஏன் முன்னால நீங்க போங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஏசாயா 45:2 சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஏசாயா 45:2 படி ஆண்டவரே ஏசுராஜா ஏன் முன்னால போங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில் உள்ள, என் குடும்பத்தில் உள்ள, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கோணலானவைகளை நீங்க செம்மி ஆக்கி தான் தீரணும். நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே ராஜா என்று சொல்லுங்க. அன்பானதே பிள்ளைகளே பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, கடன் பிரச்சனை, குடும்பத்தின் குழப்பங்கள், சரிங்களா? கடன் பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், சரிங்களா? இந்த கோணலானவைகள் நேரா ஒண்ணு இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிங்க. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, ஆசீர்வாதத்தின் குறைச்சல், அதே போல என்னது நமக்கு இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிங்க. அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, உங்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்கிற அந்த கோணலானவைகள், குடும்பத்துல பிரச்சனை என்கிற ஒரு கோணலானவைகள் ஆண்டவரே, அப்பா இயேசு ராஜா கடன் பிரச்சனை, அப்பா இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா சமாதான குறைச்சல் என்கிற பிரச்சனை ஆண்டவரே சபா இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ராஜா அப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவரே நீக்கி போட்டு ஆண்டவரே சமமான காரியங்களை மாற்றுங்க. அப்பா அந்த பாதையை சமமானவைகளை மாற்றுங்க, கோணலானவைகளை நேராக்குங்க ஆண்டவரே சபா. அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. நீங்க எங்க முன்னால போங்க ஆண்டவரே சபா. எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை மாற்றி தாங்க, என் பிரச்சனையை மாற்றி தாங்க, கடன் பிரச்சனையை மாற்றி தாங்க, ஆசீர்வாத குறைச்சலை மாற்றி தாங்க, என் ஆசீர்வாத குறைச்சலை மாற்றி தாங்க, சமாதான குறைச்சலை மாற்றி தாங்க. அப்பா சமாதான காரணரே என் குடும்பத்துல சமாதானத்தை தரும்படியாக கேட்கிறேன். அப்பா என் குடும்ப பிரச்சனையை மாற்றி தாங்கப்பா. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே. அப்பா அப்பா டாடி, அப்பா ஏசப்பா, அப்பா அப்பா பிரச்சனையை மாற்றுகிறவரே எங்க முன்னால போங்கப்பா, நீங்க மாற்றி தாங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க ஒரு காரியம், நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையில டிவி, செல்போன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், மனசு, சில பிள்ளைங்க சொல்வார்த்தை கேட்கறது இல்லை, கணவன் சொல்வார்த்தை கேட்கறது இல்லை, குடும்பங்கள்ல அந்த பிரச்சனை ஒரு ஒரு என்ன இருக்கும், முரண்பாடு இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகணும். ஏன்னா அதான் தடையா வந்து நிற்கும், பாவமான காரியங்கள், சில காரியங்கள் தடையா வந்து இருக்கும். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம், ஆண்டவரே இதெல்லாம் எடுத்து போடுங்க, என் பிள்ளை வாழ்க்கையை ஆசீர்வாதமா வைங்க, என் கணவன் வாழ்க்கையை, என் மனைவி வாழ்க்கையை எனக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா, எல்லா அசுஷமான காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கேளுங்க. அப்பா அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா என் பிள்ளைகள் வாழ்க்கையை நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சப்பா. அப்பா எங்க வேலை தொழிலை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே சொல்லுங்க, என் வேலை தொழிலை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், என் பிள்ளைய வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், என் பிள்ளையின் படிப்பை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதில் உள்ள கோணலான காரியங்களை அப்பா சமமாக்குங்க ஆண்டவரே. அப்பா டாடி சமமாக்குங்க, அப்பா இயேசுவே சமமாக்குங்க. படிப்பின் காரியங்கள்ல கோணலானவை காரியங்களை சமமாக்குங்க. வேலை தொழில்ல அப்பா கோணலான காரியங்களை சமமாக்குங்கப்பா. வேலை தொழில்ல அப்பா கோணலானவைகளை சமமாக்குங்க ஆண்டவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ப்ளீஸ் ஏசப்பா, ப்ளீஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நீங்க தான் சரியாக்க முடியும், என் வாழ்க்கையை நீங்க தான் சரியாக்க முடியும். இந்த கோணலானவைகளை செம்மையாக்க உங்களால மாத்திரம் தான் முடியும். இயேசுவே உம்மால் மாத்திரமே முடியும். இந்த ராத்திரி வேளையில அது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நடக்கட்டும், அப்பா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் மாறட்டும். அப்பா என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் குடும்பத்தை உங்க கரத்துல
கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா எங்க வழிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா என் வேலை தொழில் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைய உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைய உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்க, அப்பா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோணலானவைகளை செம்மையாக்குற தகப்பன் அப்பா, எங்களுக்கு அதை விட முக்கியமானது ஆவிக்குரிய காரியங்கள்ல கோணலானவை காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக கோணலானவை காரியங்கள். அப்பா உம்மை விட்டு எங்களை யாரும் பிரிக்க கூடாது ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய மேன்மைகள், ஜெப ஜீவியம், அப்பா ஆவியானுடைய ஐக்கியம், அப்பா தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் எங்க குடும்பத்தை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே எங்க குடும்பத்துல வாங்க. இயேசுவே எங்க குடும்பத்துல வந்து அப்பா எங்க குடும்பத்தின் தலைவர் நீங்க ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில உங்க அப்பா இயேசப்பா உங்க நாம மகிமைக்கு என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அப்பா, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க ஆண்டவரே சப்பா, எங்க வாழ்க்கையில் உள்ள கோணலானவைகள் நேராகட்டும், கரடானவைகள் சமமாகட்டும். எங்க வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை தாங்க அப்பா. நீங்க சொல்லிருக்கீங்க, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தகப்பன், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ அதிகமாக செய்கிற தேவன் அப்பா. நீங்க செய்கிற தகப்பன் ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பன். அப்பா சகேவு வாழ்க்கையில நீங்க சொன்னது போல இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. நீங்க வெறுங்கையோட திரும்பி போறதுல ஆசீர்வாதத்தோட போறீங்க. எல்லாம் கைகளை தட்டி ஆர்ப்பறீங்க, கைகளை தட்டி கைகளை தட்டி இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி 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 சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். Thank you Lord, thank you Lord. நன்றி நன்றின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில அனுப்புறாண்டவரே. ஏசாயா 45:2, ஏசாயா 40:4 வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துல அனுப்புறாண்டவரே. எங்க குடும்பத்துல அனுப்புறாண்டவரே. கோணலானவரை செம்மையாக்குங்க ஆண்டவரே. கோணலானவரை செம்மையாக்குங்க ஆண்டவரே. எங்க முன்னால போங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க, எங்க வழி நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, பிள்ளையை நடத்துங்க, வேலையை தொழில் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஏசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. மீதியான வழியை நீங்களே பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் தரும்படியாக இயேசுவின் ஈடினேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.